யூபிஐ பண பரிவர்த்தனையில் புதிய மாற்றம். இனிமேல் இந்த வசதி கிடையாது. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. யூபிஐ பயன்படுத்தும் கோடிக்கணக்கான பயனர்களுக்கு ஒரு முக்கிய மாற்றம் வரவிருக்கிறது. அக்டோபர் 1 முதல் நபருக்கு நபர் கோரிக்கை வைத்து பெறும் வசதியை என்பிசிஐ முழுமையாக நிறுத்தும். டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேலும் பாதுகாப்பானதாக்குவதும் அதிகரித்து வரும் ஆன்லைன் மோசடிகளை தடுப்பதும் இந்த முடிவின் நோக்கமாகும். இந்த தடை நபருக்கு நபர் கோரிக்கை வைத்து பெரும் பரிமாற்றங்களுக்கு மட்டுமே பொருந்தும். சாதாரண யூபிஐ பண பரிமாற்றங்களுக்கு இது பொருந்தாது. நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருக்கு அவர்களின் யூபிஐ ஐடி அல்லது கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்து பணம் அனுப்பலாம். வணிகர்கள் அல்லது சரிபார்க்கப்பட்ட நிறுவனங்களுக்கு யூபிஐ மூலம் பணம் செலுத்தலாம். நபருக்கு நபர் கோரிக்கை வைத்து பெறும் பரிமாற்றங்களுக்கு மட்டுமே இந்த தடை பொருந்தும் என்று என்பிசிஐ தெளிவுபடுத்தியுள்ளது. மோசடிகளை குறைக்க வணிகர்களுக்கான கேஒய்சி விதிகளை என்பிசிஐ கடுமையாக்க திட்டமிட்டுள்ளது. தற்போது எந்த ஒரு யூபிஐ பயனரும் ஒரு பரிமாற்றத்தில் ரூபாய் 2000 வரை கோரிக்கை வைத்து பெறலாம். ஆனால் என்பிசிஐயின் புதிய வழிகாட்டுதலுக்கு பிறகு வங்கிகள் மற்றும் யூபிஐ செயலிகள் அத்தகைய பரிமாற்றங்களை செயல்படுத்த முடியாது. இதற்கிடையில் நாட்டின் யூபிஐ பரிமாற்றங்களில் பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இது இந்தியாவின் டிஜிட்டல் பண பரிமாற்றத்தின் வளர்ந்து வரும் புகழை காட்டுகிறது. ஆனால் இந்த வளர்ச்சியுடன் கடந்த 3 நிதியாண்டுகளில் யூபிஐ பரிமாற்றங்களுடன் தொடர்புடைய மோசடி வழக்குகளும் வேகமாக அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. யூபிஐ தொடர்பான மற்றொரு செய்தியில், இந்திய வங்கி கணக்கு இல்லாமலேயே நாடு முழுவதும் பணம் செலுத்த சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர்களை அனுமதிக்கும் யூபிஐ அடிப்படையிலான மொபைல் செயலியான மோனியை ஸ்மார்ட் பேமெண்ட் சொல்யூஷன்ஸ் என்ற ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனம் வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் யூபிஐ மற்றும் யூபிஐ ஒன் வேர்ல்டு திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மோனி செயலி வெளிநாட்டினர் உள்ளூர் கடைகள், உணவகங்கள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகளில் கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு பணம் செலுத்த அனுமதிக்கும். இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரத்தில் நுழைய சிரமப்படும் சர்வதேச பார்வையாளர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை குறைக்க இந்த சேவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.